வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் மூவியா வெளிவந்திருக்கிற ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ ரியோ ராஜுக்கும் ஹீரோயின் மாளவிகா மனோஜுக்கும் வீட்டுல இருக்கிற பெரியவங்க பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணமான முதல் ஒரு வருஷம் இவங்க வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே ஆண் பெண் சம உரிமை பத்தி சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. இதனால ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆகிருது. இதுக்கப்புறம் இவங்களுடைய பிரச்சனை எப்படி டைவர்ஸ் வரைக்கும் போகுது, கடைசியா இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னதான் ஆனிச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடர் நடிச்ச ரியோ ராஜ் ஆகட்டும் மாளவிகா மனோஜ் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே திரையில ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸையே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பல பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட முதல் பதியை பத்தி சொல்லணும்னா, டைம் போறதே தெரியாத அளவுக்கு எமோஷன் மற்றும் காமெடி காட்சிகளை கலந்து இந்த படத்தோட முதல் பதியை நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நல்லாவே இருக்குது. இந்த சமூகத்துல ஆண்கள் எந்த மாதிரியான சவால்களை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத படத்துல காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே விக்னேஷ் காந்த் ஆண் பெண் சம உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னு வசனங்கள் மூலமா பேசியிருப்பாரு. அது படத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட சினிமாட்டோகிராஃபிக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் இதெல்லாம் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்தோட முதல் பாதி சூப்பராகவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டவுன் ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். காரணம் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால காட்சிகளை யூகிக்க முடியுது. செகண்ட் ஹாஃபோட எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் டெப்தை ஏற்படுத்த கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.